மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய முக்கியமான வினா விடைகள் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதே மாதிரி காலாண்டு தேர்வுக்கு மற்ற பாடங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, அதில் போய் பார்த்துக்கலாம். காலாண்டு தேர்வுக்கு தமிழ் பாடத்தை பொறுத்தளவுக்கு முதல் 4 இயல் நமக்கு எக்ஸாம் போர்ஷன் என்ன அப்படின்னா உண்டு. இப்போ முதல் இயல்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? தென் மனப்பாட பாடலை தரவு பண்ணிருங்க. இதை தரவு பண்ணதுக்கு அப்புறமா கொஸ்டின் ஆன்சர் படிக்க ஆரம்பிங்க. நான் இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ அதில் உங்களுக்கு மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணி என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா காமிச்சிருப்பேன், சரிங்களா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் பாடத்தில் குருவினால நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சார்ந்தது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தென் 3வது கேள்வி, 6வது கேள்வி, 7வது கேள்வி. இந்த 1வது கேள்வியும் 7வது கேள்வியும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதிகமாக படிங்க. சிறுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1வது சிறுவினா, 3வது சிறுவினா, 4வது சிறுவினா, 7வது சிறுவினா, சரிங்களா? 6வது சிறுவினா கூட எக்ஸாமில் ஒன் டைம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுகின்றக்கு 6வது கொஸ்டின், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அதையும் ஒன் டைம் படிச்சுக்கோங்க. அடுத்ததா நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் 2 நெடுவினா இருக்குது. நீங்கள் ரெண்டையுமே என்ன செஞ்சுதான் அப்படின்னா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான நெடுவினா தான், சரிங்களா? இது மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மொழியை ஆள்வோம்னு இருக்கக்கூடிய ஒன்வேர்ட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக தரமாக படிக்கணும். மொழிபெயர்க்க இருக்கா, இந்த மொழிபெயர்க்க கண்டிப்பாக படிக்கணும். தென் வடிவம் மாற்றுகின்றிருக்கா, இந்த கொஸ்டின்ஸ் ஒன் டைம் எக்ஸாமில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. இந்த கடிதம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதனால் இந்த கடிதத்தை தரவு பண்ணிக்கோங்க. தென் நயம் பாராட்டுக, இந்த நயம் பாராட்டுகவும் எக்ஸாமில் ஒன் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது மொத்தமே நமக்கு 4 தான். இந்த 4 படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 5 மார்க் உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை படக்கேள்வியை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு. அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம். இது 4 பாடத்தில் உள்ள கலைச்சொல் அறிவோம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து 2 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இதையும் விடாமல் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக இயல் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் 56வது பக்கம் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். அடுத்ததாக குருவினால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ரெட் கலர் ரவுண்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா அது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் எந்த கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? இந்த 2 கொஸ்டினும் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. குருவினால முதல் 4 குருவினாவும் முக்கியமான குருவினா தான். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா சிறுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடமே ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம்னு சொல்லலாம். ஏன்னா 4 சிறுவினாவும் ரிப்பீட்டடாக கேட்ட சிறுவினா தான். அதில் 1, 2, 4 கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த பாடமே ஒரு முக்கியமான பாடம். ஸோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுலேயும் நெடுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா 3வது நெடுவினாவும் 2வது நெடுவினாவும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதில் 3வது நெடுவினாங்கிறது உங்களுக்கு கதை தான். இதில் பெரிய புராணம் காட்டும் இந்த கொஸ்டின் இருக்கா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சுக்கணும். தென் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் மொழியை ஆள்வோம்னு இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். இந்த பிழையை நீக்கி எழுதுக ஒரு கொஸ்டின் பேப்பரில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. பழமொழியை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க, இதையும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்த இந்த வரவேற்பு மடல் எழுதுகின்றிருக்கா, இதை கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின். எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் கண்டிப்பாக மார்க் உண்டு. தென் நயம் பாராட்டுக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். 4 தான். 4 படிச்சிங்கன்னா உங்கள் கையில் எத்தனை மார்க் இருக்குது? 5 மதிப்பெண் இருக்குது. தென் கலைச்சொல் அறிவும் படிச்சிங்கன்னா உங்கள் கையில் எத்தனை மதிப்பெண் இருக்குது அப்படின்னா 2 மதிப்பெண் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததான் இயல் 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உங்கள் புக்கில் பக்கம் எண் 81 எடுத்துக்கோங்க. அதில்
இருக்கக்கூடிய மதிப்பீடு வினாக்கள், ஒரு மதிப்பெண் வினாக்களை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குறிவினாவை பொறுத்தளவுக்கு 1, 2, 3, 5 இதில் ரிப்பீட்டட் குறிவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1வது 3வது ரிப்பீட்டட் குறிவினா. ஸோ அது கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுது. அடுத்ததாக சிறுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா 2வது சிறுவினாவும் 3வது சிறுவினாவும் இம்பார்ட்டன்ட் சிறுவினா. நெடுவினாவில் இந்த முதலாவது நெடுவினா படிக்காமல் நம்ம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. இந்த அளவுக்கு முதலாவது நெடுவினா இயல் 3 பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக மொழி ஆல்பமில் இருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பு கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மரபு இணை சொற்றொடரில் அமைத்து எழுதுகின்ற இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்ததாக தொகுப்புரை எழுதுக, இதை 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தொகுப்புரை எழுதுக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொருந்தாத சொல்லை கண்டறிய 1 மார்க்கில் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 4வது தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை வாக்கியத்தொடர்? இதையும் 1 வேர்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா 1 டைம் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன படிச்சுக்கணும்? காட்சியை கண்டு கவினுரை எழுதுக படிச்சுக்கணும். தென் வழக்கம் போல தான் அடுத்ததாக திருக்குறள். திருக்குறள்னு வந்துட்டிங்க அப்படின்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடலாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா திருக்குறள் வந்து ஒரு மனப்பாட பாடம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பாக நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்ததாக திருக்குறளில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக இயல் 4க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உங்கள் புக்கில் 116வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு ஃபுல்லாக என்ன செஞ்சீங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக குறிவினா பொறுத்தளவுக்கு 1வது குறிவினா 2வது குறிவினா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரிப்பீட்டட் குறிவினா. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்கிங்க, ஆனால் யாரும் வீடியோ மேக்ஸிமம் லைக் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு என்ன பாருங்கள் அப்படின்னா வீடியோ பாருங்கள். அடுத்ததாக சிறுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது சிறுவினா, 3வது சிறுவினா, 5வது சிறுவினா, இதில் 2ம் 5ம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க இது ஒரு முக்கியமான ஒரு நெடுவினா. அடுத்ததாக மொழிபெயர்க்க படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மதிப்பெண் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மொழிபெயர்க்க 4 இயல் தான், அதில் இருக்கிற மொழிபெயரை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நயம் பாராட்டுக்கு 4 இயலையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் இதுலேயே உங்களுக்கு 10 மார்க் உங்கள் கையில் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஸோ மொழிபெயர்க்க, தென் நயம் பாராட்டுக, அடுத்ததாக காட்சியை கண்டு கவினுரை, இதை படிச்சிட்டாலே உங்கள் கையில் 10லேருந்து 15 மார்க் இருக்கிறதா அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நினச்சிங்க அப்படின்னா படிங்க. தென் கலைச்சொல் அறிவம் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் எத்தனை மார்க் இருக்குது? 2 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்கிறதா என்ன செய்யும் அப்படின்னா அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர். வேறு ஏதாவது பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.